நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி நம்ம லெவல்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். 11th செப்டம்பர் 2024. ஸோ நேற்று நைட்டு நான் லேட்டாக தான் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ மேபி அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து இன்றைக்கி காலையில் பார்த்து ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ப்ராஃபிட் கால் சைடு பிடிச்சி 2 சைடும் கிடச்சிருக்கும். அதே மாதிரி நம்ம லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக இருந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த லெவல்ஸை சார்ட்டை வச்சு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய இந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜீரோதா லிங்க்கு. ஸோ அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் சேனலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் நிறைய லைவ் அப்டேட் நான் தந்திருப்பேன். ஸோ மார்க்கெட்டில் என்னால் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் பண்ண முடியும். லைவ் அப்டேட் தரணும் அப்படின்னா இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய விஷயங்கள் நான் டைம் டு டைம் போடுவேன். சரிங்களா? ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றுக்கு வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் போய் மார்க்கெட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நண்பர்களே, இந்த ஃபிபனாச்சி சார்ட்டு ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன்டு நான் உங்களுக்கு வந்து நேற்று வீடியோவில் தந்திருப்பேன். அதில் நான் அதை ஒரு பாக்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நோ ட்ரேடிங் ஜோன் ஃபார் பிகினர்ஸ்னு. இன்கேஸ் இஃப் பிரேக் திஸ் ட்ரெண்ட், இது வந்து லைவ் மார்க்கெட்டில் நான் அப்டேட் பண்ணது. ஸோ இந்த ட்ரெண்டை நான் லைவ் மார்க்கெட்டில் போட்டேன். ஸோ இந்த பாக்ஸை பிரேக் பண்ணிச்சோன்னா கீழே லெவல்ஸ் வந்திருப்பேன். அதே மாதிரி இஃப் பிரேக் அப் சைடு இந்த பாக்ஸை பிரேக் பண்ணால் நீங்கள் வந்து மேலே போகலான்னு சொல்லியிருப்பேன். பட் இன்றைக்கி மேலே மூவ்மெண்ட் வந்து சின்னதாக தந்துட்டு திரும்ப வந்து கீழே மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டான். சரிங்களா? அதே மாதிரி அது வந்து அந்த ஃபிபனாச்சி சார்ட்டை பாருங்கள். ஸோ இந்த ஃபிபனாச்சி சார்ட்டில் கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், லைவ் மார்க்கெட் அப்டேட்டை தந்திருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த 51,363 பிரேக் பண்ணால் அப் சைடு இதை ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதே மாதிரி டவுன் சைடில் வந்து இந்த 51,199 வந்து பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் புட் சைடு என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? லைவ் அப்டேட்டும் சொல்லியிருப்பேன். பாருங்கள், பிகினர்ஸ் வந்து நீங்கள் இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருக்க முடியாது. இந்த பாக்ஸ் நான் போட்டதுனால இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணவங்களால ட்ரேட் எடுக்க முடியாது. பட் என்னோட பிஇபி லெவல்ஸை ஃபாலோ பண்ணவங்களால கண்டிப்பாக ட்ரேடு எடுத்துக்க முடியும். ஸோ பாருங்கள், உதாரணத்துக்கு என்னோடய டெலிகிராம் சேனலில் பாருங்கள் நான் எத்தனை அப்டேட் தந்திருக்கேன்றதை நீங்கள் பாருங்கள். நான் சொன்ன அந்த அப்டேட் டைமுக்கும் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்றதையும் நீங்கள் லைவாக வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இனிஷியலாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி 9:24 நான் வந்து 51,300 பிஇ சைட் டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதே மாதிரி 51,200 புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டார்கெட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி 51,400 புட் சைடு டார்கெட் வந்து தந்திருப்பேன். 50 மினிட்ஸ் ஃபிபனாச்சி சார்ட்டில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போவான் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எத்தனை மணிக்கு? 9:37. சரிங்களா? அதே மாதிரி 50,900 கால் சைடு வந்து சப்போர்ட் பிஇபி லெவலுக்கு மேலே இருக்கான். அதனால் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணுவான். அதனால் லெவல் டார்கெட்லாம் ஹிட் ஆகும், கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றத நான் மெசேஜ் வந்து 9:38 போட்டிருப்பேன். அதே மாதிரி 51,000 கால் சி சைடு டார்கெட்டு. ஸோ பிஇபி லெவல் ரீடெஸ்ட் பிரேக்கப். ஸோ இந்த 9:40 கரெக்டாக போட்டிருப்போம் பாருங்கள். கரெக்டாக பிஇபி லெவலில் பிரேக் பண்ணி கரெக்டாக மேலே போயிட்டு நம்ம லெவல்ஸ் எல்லாம் வந்து அடிச்சிருப்போம் அவங்க. சரிங்களா? ஸோ இதுதான் லைவ் அப்டேட்டு டெலிகிராமில் நான் தந்துக்கிட்டு இருப்பேன். ஸோ என்னோடய டெலிகிராம் சேனல் இது தான், தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர். இப்போதைக்கு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய சேனலில் 44 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை பயன்படுத்தி கூட ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? மார்க்கெட் எந்த சைடில் போகிறான் அப்படின்ற அப்டேட்டை நான் அப்பப்போ லைவில் சொல்லிகிட்டு இருப்பேன். நீங்கள் பார்த்து பயன்படலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இந்த ஃபிபனாச்சி சார்ட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைனில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இஃப் பிரேக் அப் கோ சிஏ சைடுன்னு சொல்லி இந்த ஏரோ இந்த இதில் போட்டிருப்பேன். இந்த பாக்ஸ்குள்ளே நோ ட்ரேட் ஜோன் ஃபார் பிகினர்ஸ் போட்டிருக்கேன். பிரேக் டவுன் சைடு கோ டு பிஇ சைடுன்னு சொல்லி இந்த இதெல்லாம் வந்து பாத்வே வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்து அப்டேட் தந்திருப்போம் பாருங்கள். 51,200 கால். இங்கே பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கன்றதை பாருங்கள்.
சரிங்களா? ஸோ இங்கேருந்து ஒரு வாட்டி, அப்புறம் அந்த பிஇபி லெவல்லேருந்து மேலே நம்ம R7 வரைக்கும் போயிருக்கோம் லெவல். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் எவ்வளோன்றதை எத்தனை பாயிண்ட்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். 10:39 காலையில். சரிங்களா? அதே மாதிரி 51 100 கால் சைடுக்கும் அதே மாதிரி எவ்வளோ லெவல்ஸ் வந்து அப்டேட் நமக்கு வந்து அச்சீவ் ஆகிருக்குன்றதை போட்டிருப்பேன். 51,000 கால். நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக அடிச்சிருப்பான் பாருங்க. அதே மாதிரி புட் சைடில் நமக்கு இன்றைக்கி வந்து என்ட்ரிலாம் கிடைச்சது. 50,900 கால் சைடு பாருங்கள், அவன் எவ்வளோ பெரிய மூமெண்ட்டை தந்திருக்கான, 340 பாயிண்ட்ஸ் வந்திருப்பான். அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்றதை கரெக்டாக 11 மணிக்கு நான் வந்து ஒரு அப்டேட் தந்திருப்பேன். ஸோ பிஇபி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான், மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றதை 11 மணிக்கு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், நமக்கு இந்த ஃபிபனாச்சி சார்ட்டை பயன்படுத்தி யாராவது ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள். ஸோ நான் சொன்ன இந்த லெவலுக்கு மேலே இங்கேருந்து, அதாவது ரிஸ்கி ட்ரேடர்ஸ், அதாவது இந்த இடத்துல யாராவது ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்சைடில் ஒரு 135 பாயிண்ட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி இந்த டெலிகிராம் லைவ் அப்டேட்டில் இதுக்கு கீழே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த லெவலில் வந்து உங்களுக்கு 152 பாயிண்ட் டவுன் சைடில் கிடச்சிருக்கும். சரிங்களா நண்பர்களே? அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த லெவலை ஃபிபனாச்சி இந்த மாதிரி நம்ம லெவல் தந்ததுக்கப்புறமா லைவ் மார்க்கெட்டில் நமக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுவானா மேலே போவானா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஃபிபனாச்சி டூலை பயன்படுத்தி இன்றைய மார்க்கெட்டை ஹை லோவை நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லெவல்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 0.516 மார்க் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது இந்த லெவல் 51,242 திரும்பவும் எத்தனை மணிக்கு சொல்லுங்கள், இந்த 11:30க்கு அப்புறமேட்டு திரும்பவும் பிரேக் பண்ணி மேலே இதை பிரேக் பண்ணி போகும்போது 280 240லேருந்து 280 பிரேக் பண்ணி மேலே போனோன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் கோல்டன் ரேஷியோ லெவலை நீங்கள் வந்து அப்பப்போ கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டவுன் சைடு எங்கே போவான் அப்படின்றத இந்த ரீசெண்ட் ஸ்விங் இது தான் 11 மணி கேண்டலுக்கு முன்னாடி. ஸோ இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது சின்னதாக அது கோல்டன் ரேஷியோ இந்த ரெட் லைன் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து இங்கே மார்க் பண்ணுது. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணால் அப்படின்னா கீழே போவான்றது இது ஒரு சிம்பிள் லாஜிக். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், கரெக்டாக 1.618 பிரேக் பண்ணால் 2.618 வரைக்கும் கரெக்டாக மார்க்கெட் வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ இதுக்கும் கீழே மார்க்கெட் போயிருக்கணும். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ப்ரீமியம் டிகே பண்ணுன்றதுனால புட் சைடில் இருந்தவங்க ப்ராஃபிட் எல்லாம் எடுக்கணுன்றதுனால அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். சரிங்களா? அவங்க வந்து சப்போஸ் லாஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால எல்லாருமே இப்போ யாரெல்லாம் காலையில் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணவங்க அவங்க எல்லாருமே வந்து மார்க்கெட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் லாஸ்ட்டு 15 மினிட்ஸில் வந்து அதுதான் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுனால மார்க்கெட் வந்து மேலே போச்சு. அப்படி இல்லை அப்படின்னா ஹோல்டு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்பைரி இருக்குது, இல்லை இன்னும் 2-3 நாள் இருக்குது அப்படின்னா ஹோல்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ கால் செல்லர்ஸ் பயந்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் இன்னும் கீழே தான் வந்துருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம லைவ் அப்டேட்டு நம்ம வந்து சேனலில் வந்து டெலிகிராம் சேனலில் அப்பப்போ அப்டேட் பண்ணேன். இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் இனிஷியல் ஓப்பனிங்கில் 50,900 கால் சைடில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு வீக்னஸ் காட்டியிருக்கான். ஒன் மூமெண்ட். ஓகே. ஸோ அந்த வீக்னஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால நமக்கு இந்த சைடில் வீக்னஸ் காட்டியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிஇபி லெவலில் எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அடுத்த கேண்டில்லே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரெக்கவரி, 207 பாயிண்ட்ஸ் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த R2லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து மேலே போயிருக்கான் பாருங்கள். எத்தனை மணிக்கு? 10:15 மணிக்கு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்தது 9:30க்கெலாம் சப்போர்ட் எடுத்துட்டான். 9:15க்கு மார்க்கெட் ஆரம்பித்து 9:25 30க்கெலாம் சப்போர்ட் எடுத்துட்டான். திரும்ப செகண்ட் கேண்டில்லே மார்க்கெட் மேலே போயிட்டான். திரும்ப ஒரு 2 கேண்டில் ரீடெஸ்ட் பண்ணான். ஸோ இந்த R3லேருந்து R2க்கு வந்தால் திரும்ப R2வில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து நம்ம R3யை பிரேக் பண்ணி அபவ் 190 பாயிண்ட்ஸ் தந்திருக்கான் பாருங்கள். R2, R3, R4. ஸோ R4க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு மொத்தம் 190 பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலாக கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா 397 பாயிண்ட் நமக்கு தந்திருக்கான் பாருங்கள். அதே மாதிரி எண்ட் ஆஃப் த மார்க்கெட் இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு பிஇபி லெவலை வந்து எடுத்துகிட்டு S1லேருந்து பிஇபி லெவலு, அதுலேருந்து R1 லெவலு. ஸோ 94 பாயிண்ட் தந்திருக்கான். ஸோ கால் சைடில் 3 என்ட்ரி 50,900 டீப் இன் த மணி. அதே மாதிரி 51 கால் ஆப்ஷன் பாருங்கள், 51,000 கால் ஆப்ஷன். அவனை பண்ணியிருக்கான் பிஇபி லெவல் 171 to R7
அபவ் ரீச் பண்ணியிருக்கான். மொத்தம் 443 பாயிண்ட். ஆல் அவர் டார்கெட் ஹிட்டு. இது லைவ் அப்டேட்டில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி டெலகிராமில் சொல்லியிருப்பேன். பிஇபி லெவல் 171லேருந்து 443 டோட்டல் 271 பாயிண்ட் ஹிட்டு கரெக்டாக இங்கே இருக்குது. சரிங்களா? நம்ம பிஇபி லெவல்லேருந்து இந்த ஹைட்டு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் வரும். சரிங்களா? பாருங்கள். ஸோ 271 பாயிண்ட் வருது. இதுதான் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ சப்போர்ட்லேருந்து இந்த 124 நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரேஞ்ச் வந்து 317 பாயிண்ட் வரும். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ 315 ப்ளஸ் ஆர் மைனஸ். சரி. ஸோ இதுதான் நம்ம கால் சைடில் அக்யூரேட்டாக கிடச்ச லெவல்ஸ். அதே மாதிரி 51 100க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நமக்கு டார்கெட் அடிச்சிருப்போம். பிஇபி லெவலில் கரெக்டாக இங்கே சப்போர்ட் எடுத்தால் நம்ம R1 வரையும் போயிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வர மாதிரி வந்துட்டு திரும்பவும் சப்போர்ட் எடுத்து மேலே வந்து R1 R2 R3 R4க்கு அபவ் மேலே வந்திருப்போம். மொத்தம் பிஇபி லெவல்லேருந்து 197 பாயிண்ட்டு. நம்ம சப்போர்ட் லெவலில் S3லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 248 பாயிண்ட்டு. அதே மாதிரி 51 200 என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். 51 200 நம்ம பிஇபி லெவல்லேருந்து இந்த இடத்துல 10:30 மணிக்கு சப்போர்ட் எடுத்தோம். ஃபஸ்ட்டே வந்து 9 வரைக்கும் ஒரு சப்போர்ட் எடுத்து சின்ன மொமெண்டம் போயிட்டு மேலே R1 டச் பண்ண முடியாமல் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவன் நம்ம S2 சப்போர்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக 103 ரூபாவில் சப்போர்ட் எடுத்தவன் திரும்ப மேலே போயிருப்பான் பாருங்கள். மேலே போயிட்டு 110 பாயிண்ட் மேலே தந்திருப்பான் பாருங்கள். நமக்கு பிஇபி லெவல்லேருந்து நமக்கு 110 பாயிண்ட்டு. சப்போர்ட் லெவல்லேருந்து யாராவது ட்ரேட் எடுத்திங்கன்னா 137 பாயிண்ட். இது வந்து நமக்கு வந்து 51 200 கால் ஆப்ஷன். 51 300 என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ அவனும் அதே மாதிரி நம்ம சப்போர்ட் S1 S2 S3 S4லேருந்து இந்த S4 லெவல் நான் இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். நேற்று நான் வந்து வாய்ஸ் மெசேஜில் இல்லை டைப் இதில் தந்திருப்பேன், சார்ட்டில் தந்திருப்பேன். ஸோ இதெல்லாம் என்னென்ன லெவல்ஸ் ப்ரீமியம் கால்குலேஷன் லெவலில் தந்திருப்பேன். ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துருக்கீங்க. சப்போர்ட் லெவலில் ரீடெஸ்ட் கீழே விழுந்துட்டு போகும்போது ரிஸ்கி ட்ரேடர்ஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் வரைக்கும் போவோம். அதுக்கும் மேலே சஸ்டெயின் ஆகும்போது பிஇபி வரைக்கும் கண்டிப்பாக போவோம். பிஇபி மேலே ஹோல்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம R1 லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த S1 S2 S4லேருந்து S3க்கு வந்திருக்கான். S3 அபவ் 65 பாயிண்ட்டு. நம்ம பிஇபி லெவல்லேருந்து இந்த வீக்கு ஃபார்ம் பண்ணது வந்து ஒரு 30 பாயிண்ட்டு. நம்ம இந்த S2லேருந்து அந்த R1க்கு அபவ் வந்து 38 பாயிண்ட்டு. அதே மாதிரி S3லேருந்து R1 அபவ் வந்து 73 பாயிண்ட்டு. நம்ம S4லேருந்து டோட்டல் அபவ் R1 அபவ் வந்து 116 பாயிண்ட். ஸோ கால் சைடில் இந்த மாதிரி நமக்கு நிறைய என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பாயிண்ட்ஸ் தந்திருக்காங்க. இது வந்து 51 400 ஓப்பனிங்கே வந்து பிலோ த பிஇபி அண்ட் பிலோ த சப்போர்ட் லெவல் S2 பிலோ த S2 லெவல் S3 லெவல். ஸோ அது வந்து அவுட் ஆஃப் த மணி. அதனால் இவன் வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரியில் அந்தளவுக்கு மொமெண்டம் வந்து நமக்கு எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ எல்லாமே வந்து பிலோ S3 லெவல்ன்றதுனால நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? இல்லை யாருமே சொல்லித்தர மாட்டாங்க, நான் ஃப்ரீயாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சான்ஸை பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இது 51 400 புட் ஆப்ஷன். இவன் வந்து இந்த மணி ஓப்பன் R5 லெவல். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கான். நாட் சஸ்டெயின், ஃபால் டவுன் ஆஃப்டர் ரீடெஸ்ட் விபி லெவல் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் PE சைடு. இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த சைடில் வந்து இங்கே ஓப்பன் ஆனால் க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணால் கேப் டவுன்றதுனால கரெக்டாக அப்படி வந்துட்டு R5ல வந்து கீழே விழுந்துட்டான். வந்துட்டு டச் பண்ணிட்டு விக் ஃபார்ம் பண்ணி அப்படியே செகண்ட் கேண்டில் கீழே விழுந்துட்டான். விழுந்தவன் பாருங்கள் பிஇபியை பிரேக் பண்ணி சப்போர்ட் S1 S2 S3 எல்லாமே பிரேக் பண்ணிட்டான். S4க்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்தவன் கரெக்டாக பாருங்கள் S3லேருந்து அப்படியே மூமெண்ட்டாக மேலே வந்துட்டான் பாருங்கள். இந்த மொமெண்டம் பிஇபி வரைக்கும் எடுத்தாலே 61 பாயிண்ட்டு இந்த S4லேருந்து. அதுக்கப்புறம் நம்ம பிஇபி லெவல்லேருந்து அவன் எடுத்துருக்க R1 R2 R3 R4 R5க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகிருக்கான். இந்த R5 வரைக்கும் மேலே சஸ்டெயின் ஆனதில் நமக்கு 265 பாயிண்ட் நம்ம பிஇபி லெவல்லேருந்து. ஸோ யாராவது இங்கே சப்போர்ட்லேருந்து எடுத்துருந்தீங்கன்னா அது ஒரு 61 பாயிண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? மொத்தம் 320 பாயிண்ட் 25 பாயிண்ட்டு. ஸோ இதே மாதிரி இந்த R2லேருந்து R5 வரைக்கும் பாருங்கள் 145 பாயிண்ட். ஸோ புட் சைட்லேயே நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் தந்திருக்காங்க, நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. சரிங்களா?
51,300. ஸோ அதுவும் பாருங்கள் புட் சைடில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன் வந்திருக்கான்னு. ஸோ கரெக்டாக நமக்கு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டான், சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஃபால் ஆனவன் திரும்ப சஸ்டெயின் ஆகி ரீடெஸ்ட் பண்ணும்போது இங்கே வந்து பிஇபி பாயிண்ட் 153லேருந்து டார்கெட் வந்து 206, அதாவது 347 மேலே வரையும், சாரி 360 வரைக்கும் போயிருக்கான். ஸோ மொத்தத்தில் 206 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. 51,300 புட் ஆப்ஷன். 51,200 என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஸோ 51,200 முக்கியமான ரோல் பண்ண போகிறான்றதை நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், மறக்காமல் பாருங்கள். என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் முக்கியன்றதை நேற்று வீடியோவில் சொன்னேன் பாருங்கள். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் எவ்வளோ நமக்கு ப்ரீமியம் தந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்லேயே 97 பாயிண்ட் நமக்கு புட் சைடில் கிடச்சிது. அதே மாதிரி அதுக்கப்புறம் கீழே விழுந்தவன் பிஇபி பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு நம்ம S2 லெவலில் திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு எவ்வளோ பெரிய குயிக் மூமெண்ட்டாக தந்திருப்பான் பாருங்கள். ஸோ இங்கேருந்து பிஇபி லெவலில் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே விழுந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து S2லேருந்து ஒரே ஸ்விங் மாதிரி தந்துருப்பான் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் பண்ணி வச்சு காட்டுறேன். கரெக்டாக இந்த இடத்துல எடுத்தவன் 11:30 மணிக்கு குயிக் மூமெண்ட்டாக தந்திருப்பான், கரெக்டாக 187 பாயிண்ட். அதுக்கப்புறம் திரும்பவும் விக் ஃபார்ம் பண்ணி கீழே வந்துட்டு அந்த நம்ம பிஇபி லெவல்லே சஸ்டெயின் ஆகிட்டு சின்னதாக ஒரு மூமெண்ட்டை 43 பாயிண்ட்டு திரும்ப சப்போர்ட் லெவல் S2ல வந்துட்டு ஹோல்ட் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு 134 பாயிண்ட்டு. ஸோ இது வந்து புட் ஆப்ஷனில் நமக்கு 51,200 நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி 4 டைம் தந்திருக்கான் பாருங்க. ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட பிஇபி லெவலோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி 51,100 பாருங்கள். 51,100 நமக்கு இந்த பிஇபி லெவல்லேருந்து சின்ன மூமெண்ட்டாக சப்போர்ட் லெவல்லேருந்து ஃபஸ்ட் கேண்டிலில் ஒரு மூமெண்ட்டாக வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கீழே விழுந்தவன் சப்போர்ட் லெவல்லேருந்து எடுத்துகிட்டு பிஇபியை பிரேக் பண்ணி 156 பாயிண்ட் R1 வரைக்கும் வந்திருக்கான். கிட்ட ஆல்மோஸ்ட் R1 வரைக்கும் வந்துட்டு திரும்ப விக் ஃபார்ம் பண்ணி கீழே விழுந்துட்டான். ஸோ பாருங்கள், கீழே நீங்கள் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சப்போர்ட் ஜோன்லேயே மெயின்டைன் ஆகிட்டு லாஸ்ட்டில் ஒரு மூமெண்ட்டாக வந்திருப்பான் 68 பாயிண்ட். 51,100 51,000 போட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருப்பான், ஒரு 2 ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கரெக்டாக இங்கே 11:30 மணிக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஃபஸ்ட் கேண்டிலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சின்ன மூமெண்ட்டும் ஒரு 50 பாயிண்ட் ஃபஸ்ட் கேண்டிலில். அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு இந்த சப்போர்ட் லெவல் 50 ரூபாலேருந்து நமக்கு 171 ரூபா நோக்கி வரையும் போயிருப்பான். ஸோ 50,900 அவுட் ஆஃப் த பண்ணி அவன் வந்து நமக்கு அந்தளவுக்கு ஒன்றும் வேல்யூ இருக்க மாட்டான். ஸோ சப்போர்ட் ஜோனில் யாராவது லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல் டு இன்னொரு சப்போர்ட் லெவல் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இது அந்தளவுக்கு ஒர்த்தானது கிடையாது. ஓடிஎம் ஆப்ஷன் என்றைக்குமே வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. என்னோட வந்து சஜஷன் வந்து இதுதான், எப்போவுமே வந்து அட் த மணியும் கூட எனக்கு தெரிஞ்ச ரிஸ்கி தான். நீங்கள் வந்து டீப் இந்த மணியில் ட்ரேட் பண்ணுங்கள், பட் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, இதுதான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் அனலைசஸ். ஸோ நம்ம அனலைஸ் படி மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக எல்லா லெவலும் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நல்லா பாருங்கள். இந்த நோ ட்ரேடிங் ஜோனில் ஃபிப்னாச்சியில் ட்ரேட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் லாஸில் இருக்க மாட்டீங்க. ஒன்லி இன்றைக்கி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணாலே போதுமாக இருந்திருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது நிறைய பாடம் கற்றுருந்துருக்கலாம். அதே மாதிரி லைவ் செஷனில் வந்து பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருப்பேன். இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு இதை பிரேக் பண்ணால் புட் சைடு போகலாம், இப்படி பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள். ஸோ அதே மாதிரி ரீடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ கரெக்டாக இங்கே பிரேக் பண்ணிவிட்டு இங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து லைவ் அப்டேட், பார்த்து தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக இது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். இப்படி பிரேக் பண்ணால் திரும்ப இங்கே போய் ரீடெஸ்ட் பண்ணால் திரும்ப இங்கே ஃபால் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ ரீடெஸ்ட்னால் இதுதான், இப்படி தான் வந்து ரீடெஸ்ட் ஆகணும். ஸோ அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இங்கே விழுந்த உடனே இதை கட் பண்ண உடனே நம்ம போய் வந்து ஓடி போய் நம்ம புட்டு போய் பை பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா இல்லை ரியல் பிரேக் அவுட்டான்றதை இந்த கேண்டில் க்ளோஸை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கும் கீழே வந்து வருவான் அப்படின்றத நான் வந்து எதிர்பார்த்தேன். பட் என்ன ஆச்சுன்னா லாஸ்ட்டில் இந்த புட் சைடில் இருந்தவங்க எல்லாமே வந்து பை பண்ணவங்க எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுனால மார்க்கெட் இங்கே மேலே போயிடுச்சு. சரிங்களா? ஓகே நண்பர்களே, இதுதான் நம்ம இன்னைய போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி. ஸோ நம்ம லெவல்ஸை பார்த்துன்னா தெரிஞ்சிருக்கோம். இங்கே பாருங்கள், ஸோ எவ்வளோ நிறைய விஷயங்களை நான் வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன்றதை இந்த டெலிகிராம் சேனலில் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபிபனாச்சி சார்ட்டை நான் போட்டு உங்களுக்கு கரெக்டாக காட்டியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணி 51,363 மேலே போனால் ஃபோக்கஸ் சிஇ சைடுன்னு தந்திருப்பேன்.
அது எப்படி லைவ்ல வரையணுன்றது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. கரெக்டாக நான் 12:46 ஒரு மெசேஜ் போட்டிருக்கோம் பாருங்க. மார்க்கெட் வில் ஃபால் அப் டு நவ் 5100 to 5900. After break 51044. After break level, okay. Focus put side because call side getting weak. 5900 call side getting weak. R1 R2 all getting breakout. So R2 to R1, so it's falling down. So that means put side getting stronger. So focus PE side I mentioned at 1246. Okay guys, and importantly 51044, if break downside expect big movement downside until wait. See guys, false movement CE side, careful guys. 1:31 p.m. I mentioned. So this trend line support took focus, now CE side. Trend line also I mentioned here in this Fibonacci chart. So little bit fake support taken and went to upside, again it is retest downside. So I mentioned that also. Fake breakout outside, focus on the PE side. So 51 122 5900 level fall expect after trend break down. So CE side getting weak, 5900 getting weak, so focus PE side 1:33 p.m. I mentioned. Also I mentioned guys, trend line breakdown and retest again, focus PE side, exactly I mentioned 2:40 p.m. So what will happen here, you check. So 2:40 p.m. is a trend line breakdown and retested here. I put this Fibonacci also, so then you will get the 1.618 and 2.618 level. So exactly market retested that level. Okay guys, so this is our accuracy of live market option trading. So Tamil Trading Master YouTube channel, who are watching newly, please kindly subscribe. If anybody want to open the demat account, use this link, Zerodha link, and open the demat account. If anybody want to join my Telegram, free Telegram channel, official channel, you can join for short time, long time stocks update and a live market update for option trading intraday. Okay guys, see you, bye.